கொடுத்தா போதும், இல்ல ஒவ்வொருவரும் கொடுக்கணும், ரெண்டு கருத்து எப்படி வந்துச்சு? அப்ப நீங்க எடுத்து வைத்த அந்த குற்றச்சாட்டு என்னானது? இதுவும் எங்களுடைய ஒரு கேள்வியாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, உங்களுடைய அந்த நிலைப்பாட்டில ஒரு தனிநபரை பின்பற்றக்கூடாது, ஒரு குழுவை பின்பற்றக்கூடாது அப்படின்னு நீங்க அதை குறிப்பிட்டு இருக்கிறீங்க. அப்படி குறிப்பிட்டதுக்கு மாற்றமாக நடைமுறைப்படுத்திட்டு இருக்கீங்களா? என்ன காரணம்? ஒப்பந்தத்தில் ஒரு நிலை, ஆனால் ஒரு நிலைங்கிற என்ன? உதாரணத்துக்கு நீங்க இந்த பிறை விஷயம் உலகம் அனைத்திற்கும் ஒரே பிறையா, அந்தந்த பகுதியில பார்த்தா தான் பெருநாளா நோம்பா அப்படிங்கிற விஷயத்துல நீங்க உங்களுடைய நூலில சொல்லி இருக்கிறீங்க, நாங்கள் குறிப்பிட்ட நபர்கள், இதுல பேர் இருக்குதுங்க, தேவைப்பட்டா சொல்லுவோம், இன்னார் 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 அப்படின்னு பேரை போட்டு இந்த குழு ஆய்வு செய்து இந்த சட்டத்தை தருகிறது அப்படின்னு உங்களை சார்ந்தவர்கள் சொன்னீங்களே. ஆனா அதுல நீங்க போட்டிருக்கிறது என்ன நிலைப்பாடுல ஒரு குழுவை பின்பற்றக்கூடாது, ஆனால் ஒரு குழு சேர்ந்து இதுதான் சட்டம் என்று மக்களுக்கு சொன்னீங்களே, என்ன காரணம்? அப்ப குழுவை பின்பற்றலாம் என்கிறீர்களா, அல்லது நிலைப்பாட்டை நீங்க சொன்னது தப்பு என்று சொல்றீங்களா? அதை விவரிக்கணும். அதே போல ஒரு காலத்தவ சட்டம், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, நேற்றைய தினம் 2 தலைப்பை அடிப்படையாக வைத்து விவாதம் நடைபெற்றது. அதிலே தமிழகத்திலே முஸ்லிம்களால் ஓதப்பட்ட சில பாமர ஒன்றுமறியாத முஸ்லிம்களால் ஓதப்பட்டு வரும் மௌலிது குப்பைகளில் குர்ஆன் ஹதீஸுக்கு முரணான சட்டங்கள், முரணான அபத்தங்கள் இருக்கிறது என்று நாங்கள் ஒரு கருத்தையும் அந்த வாதத்தையும் எடுத்து வைத்தோம். அதிலே அவர்கள் மௌலிது குர்ஆன் ஹதீஸுக்கு உடன்பட்டதுதான், குர்ஆன் ஹதீஸ் கொஞ்சம் கூட பிசகவில்லை, ஒரு வார்த்தையும் கூட மாறவில்லை என்று சொன்னார்கள். எத்தனையோ அபத்தங்களை காட்டி மௌலிது குப்பை என்று நேற்று நிரூபித்திருக்கிறோம். அதிலே அவர்கள் சரியான பதிலை சொல்லவில்லை. இரண்டாவது, இறந்தவர்களிடத்திலே உதவி தேடலாமா கூடாதா என்பதில் உதவி தேடலாம் என்று அவர்களுடைய தரப்பிலே வாதிட்டார்கள். உதவி தேடக்கூடாது, இறந்தவரிடத்திலே உதவி தேடக்கூடாது என்று நம் தரப்பிலே ஆதாரப்பூர்வமாக மிக தெளிவாக விவரித்துள்ளோம். அதை பொதுமக்கள் உங்களிடத்திலே சபையிலே இந்த விவாத மேடையிலே தெளிவான முறையிலே நிரூபித்திருக்கிறோம். அதே அடிப்படையிலே இந்த 3வது தலைப்பு, தமிழகத்திலே முஸ்லிம் நடைமுறையில் உள்ள ஷாஃபி ஹனஃபி மதுஹபிலே குர்ஆன் ஹதீஸிலே இல்லாத சட்டங்கள், குர்ஆன் ஹதீஸுக்கு முரணான சட்டங்கள் ஏராளமாக இருக்கிறது என்று நாங்கள் சொல்கிறோம். ஆனால் இந்த ஒப்பந்தத்திலே சொல்லும் பொழுது குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டுத்தான் இந்த மதுஹப் சட்டங்கள் இருக்கிறது என்று அவர்கள் அங்கே வாதிடவில்லை, அங்கே பின்வாங்கி கொண்டார்கள். இது உடன்பட்டதுன்னு காட்டணும்னா எல்லாம் கேட்பாங்கன்னு சொல்லி தயங்கி இருக்கிறாங்க. அது பெரிய வெற்றி தான் நமக்கு. இருந்தாலும் இந்த சபையில சொன்னாங்க, குர்ஆன் ஹதீஸுடைய உசூல் அடிப்படையில் தான் மதுஹபுடைய சட்டங்கள் அனைத்தும் இருக்கிறது என்று சொன்னார்கள். அப்படி இருந்தால் நாங்கள் கேட்கிற ஒவ்வொரு விஷயத்திற்கும் தெளிவான குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலான பதிலை நீங்கள் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்போம். அதாவது இது என்ன தெரியுதா? அரபு எழுத்துல ஒண்ணு நினைச்சிடக்கூடாது. டோட்டல் உலகமே இதுல அடங்கியிருக்கு. டோட்டல் வேதங்கள், எல்லா நபிமார்களுக்கும் இறக்கி அருளப்பட்ட வேதங்கள் எல்லாம் ஒரு எழுத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. நான் சொல்லல, மதுஹப் கிதாபுகள் சொல்கிறது. எப்படி என்று சொன்னால், அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா 104 கிதாபுகளை, வேதங்களை நபிமார்களுக்கு இறக்கனானா. அதுல சீஸ் நபிக்கு 60 வேதங்கள் இறக்கனானா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 30 வேதங்கள் இறக்கனானா. மூசா அலைஹிஸ்ஸலாம் கப்ல தௌராத் இறக்குவதற்கு முன்னாடி 10 இறக்கனானா. அப்புறம் தௌராத் வல் இன்ஜீல் வல் ஜபூர் வல் ஃபுர்கான். அப்புறம் 100 ஆச்சா? சீதுக்கு 60, இப்ராஹிம் 30, 90, 10. அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தௌராத் இறக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒரு 10, 100. இந்த தௌராத், இன்ஜீல், ஃபுர்கான், ஜபூர் 104 வேதங்கள் இறக்கப்பட்டது. இந்த 104 வேதங்களும் குர்ஆனோடு ஒன்றிணைக்கப்பட்டு விட்டது. இந்த 104 வேதத்துடைய கருத்துக்கள், சாராம்சங்கள் அனைத்தும் குர்ஆனிலே ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குர்ஆனுடைய அனைத்து சாராம்சங்களும் மஆனில் ஃபுர்கான், மஆனில் குர்ஆன், மஜ்முஅத்துல் குர்ஆன், குர்ஆனுடைய ஒன்றிணைத்த சாராம்சம் ஃபில் பஸ்மலா, சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் ஃபாத்திஹா என்ற சூராவிலே ஒன்றிணைக்கப்பட்டு விட்டது. சூரத்துல் ஃபாத்திஹா என்பது ஃபில் பஸ்மலா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற அந்த வார்த்தையிலே ஒன்றிணைக்கப்பட்டு விட்டது. டோட்டல் எல்லா வேதங்களும் ஒரு குர்ஆனிலும், அந்த குர்ஆனுடைய அத்தனை கருத்துக்களும் சூரத்துல் ஃபாத்திஹாவிலும், அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய அத்தனை சாராம்சமும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இருக்கிறது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற அந்த வசனமும் கூட பேவில் உள்ளடக்கப்பட்டு விட்டது. பே
மாணி பாய்கா பேயும் கூட நுக்தத்திஹா ஒரு புள்ளியிலே உள்ளடக்கப்பட்டு விட்டது. புள்ளிதான், ஒரு புள்ளி போட்ட புள்ளிதான் நினைச்சாதீங்க. அன்னைக்கு புள்ளி போட்டா டோட்டல் வேதங்களை எல்லாம் குறிக்கிறது, இஸ்லாத்தை குறிக்கிறது. இஸ்லாத்தை பத்தி பேசுங்க அன்பிற்குரியவர்களே. புள்ளி என்னப்பா என்ன புள்ளிங்கிறாங்க? புள்ளி என்னது இஸ்லாம் சொல்லி இருக்கிறேன். அஸ்ஸலாம் அல்லாஹ் அக்பர் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்ல சூரத்துல் ஃபாத்திஹா ஃபுல்லா பிஸ்மில்லா இருக்குது. பிஸ்மில்லா இருக்கிறதா வேல் இருக்குது. வேல் இருக்கிறது என்னது புள்ளி இருக்குது. அல்லாஹ் புள்ளி ருக்குலவன் புள்ளி சொல்ல முடியுமா? இப்படி சொல்றார்கள். இது யானத்து சாலிபீன்ல 1ஆம் பாகத்துல, அதாவது 4ஆம் பக்கத்தில் இருக்கிறது. இதை குர்ஆனுக்குள்ள விளக்க வேண்டும். அதே மாதிரி ஆக முக்கியமான ஒரு கேள்வி எடுத்து வச்சாருங்க. அதாவது சூரத்துல் ஃபாத்திஹாக்குள்ள பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இருக்கு. அவர் எடுத்து வச்சார். நம்ம கருப்புல எடுத்து வச்சோம். சூரத்து ஃபாத்திஹாக்குள்ள பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இருக்கான். ரைட். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வந்து எதுக்குள்ள இருக்கு தெரியுமா? பிஸ்மில்லாஹ்ல பே இருக்குல, முதல்ல பே, அந்த பேக்குள்ள பிஸ்மில்லாஹ் நுழைஞ்சிருக்கான். அது பிஸ்மில்லாஹ் சொல்றப்பெல்லாம் பே, ஒரு டீ சாப்பிடுறது பே பே, ஒரு 2 பிஸ்மில்லாஹ் பே, பிஸ்மில்லாஹ் உள்ள இருக்குல்ல, அதையே நீங்க பாக்குறீங்க. பேய புள்ளிக்குள்ள தான் இருக்கான். அந்த பேக்கு கீழே ஒரு புள்ளி இருக்குல்லங்க, இப்படி போட்டு புள்ளி, அந்த புள்ளிக்குள்ள பே இருக்கான். என்ன செய்யணும்? புள்ளி 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 எதுக்குள்ள இருக்குன்னு கேளா, புள்ளி ராஜா குள்ள இருக்குன்னு சொன்னான்னு சொல்லுவாங்க. சிரிக்க கூடாது, சிரிக்க கூடாது. விளங்குதா உங்களுக்கு? சிரிக்காதீங்க. நான் எதுக்கு சொல்றேன்னா, இப்படி எல்லாம் இது ஒரு மதுஹப்ல எழுதிக்கிட்டு இஸ்லாமிய சட்டம் சொல்றாங்களே, அதுக்கு சொல்றேன் நானு. நான் ஏன் இதை சொல்றேன்? சிரிக்கிறதுக்காக சொல்லல. ஏன்னா மதுஹப் சட்டம் எழுதி வச்சிருக்காங்க. மதுஹப் சட்டம் மக்களை நம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த சட்டத்துல இஸ்லாமிய சட்டம் மக்கள் செய்றீங்க. புள்ளிக்குள்ள பேக், புள்ளிக்குள்ள வந்து பேக் நுழைஞ்சிட்டு இருக்குங்கிறீங்க. புள்ளிக்குள்ள மொத்த குர்ஆன் இருக்குங்கிறீங்க. உலகமே புள்ளிக்குள்ளங்கிறீங்க. புள்ளி எதுக்குள்ள இருக்கு? என்ன என்ன எழுத்துங்கிறேன். இது இஸ்லாமிய சட்டமா? இது குர்ஆன்ல என்ன வசனம் இருக்கா? அல்லாஹ் சொல்லிருக்கானா இந்த குர்ஆனை புள்ளிக்குள்ள வச்சிருக்கேன்னு சொல்லிருக்கானா? அதை காட்டு வந்து நீங்க மதுஹப் சட்டத்துல இந்த புள்ளிக்குள்ள இருக்கு குர்ஆன். இந்த மதுஹப் குர்ஆன்ல இப்படி ஆதாரம் இருக்கு, ஹதீஸ்ல இப்படி ஆதாரம் இருக்கு. அதை காட்டணுமே ஒழிய மற்ற வளர்ச்சி தசத்திற்கு சப்பக்கட்டம் கட்டக்கூடாது. புள்ளிக்குள் குர்ஆன் இருக்கிறது என்பதை குர்ஆனிலிருந்து காட்டு. புள்ளிக்குள்ள குர்ஆன் இருக்கிறது என்பதை ஹதீஸ்ல இருந்து காட்டணும். அதை காட்டாம எதை சொன்னாலும் சப்பக்கட்டம் நீங்க சொல்லலாம். எந்த விஷயத்தான் இதாக பரவாயில்ல. நான் ஏன் புள்ளி ராஜா சொன்ன நீங்க நினைக்கிறா? அதை விட கேவலமாக கேட்கலாம் என்பதற்கு சான்று மதுஹப்ல இருக்கு. சில விஷயங்களை சொல்ல முடியாது, சொல்ல பகிரங்கமா பயங்கர சொல்லிட முடியாது. வாரத்துக்கு சொல்லித்தான் ஆகணும். அது திருப்பி வரலாம், அடக்கிக்க சொல்லித்தான் ஆகணும். என்ன கேவலத்தை, எவ்வளவு அசிங்கமான விஷயத்தை எல்லாம் மதுஹப் எழுதி வச்சுக்கிட்டு இஸ்லாமிய சட்டம் சொல்லிட்டு இதுல எவ்வளவு கூட்டு பாருங்க. நேற்று பேசல ஒருவனை நல்லவன் என்று கெட்டவன் என்று முடிவெடுக்க வேண்டும் நம்பர்ல பார்க்கணும் நாங்கல்ல. இன்னைக்கு பாருங்க, நல்லவனா கெட்டவனா இப்படி எப்படி முடிவெடுக்கிறது? பேரை பாரு, நம்பரை பாரு, நல்லவன் கெட்டவன், அது அடிப்படை போயிடும். இப்லீஸுக்கு நம்பர் கூட, அல்லாஹ்க்கு நம்பர் கம்மி அப்படின்னு நாம சொல்ல கேட்டோம். அதுக்கு எந்த பதிலையும் கண்டுக்கிறதே இல்ல. ஏன் சொல்ல முடியாது? எதை பதிலாக சொன்னார்களோ அது சம்பந்தம் இருக்காது. எது சொன்னா கேலி கூத்தாயிரமா கண்டுக்கிறது இல்லை. இப்படிதான் போயிட்டு இருக்காங்க. நல்லவர்களை கிளை தீர்மானிப்பதற்கு எதை பார்க்க நம்பரை பார்க்கணும்னாங்கல்ல. இன்னைக்கு இமாமை கண்டுபிடிக்க எப்படின்னு பாருங்க. நேற்று நல்லவர்கள் கெட்டவர்கள் மதுஹப்ல இன்னைக்கு எழுதி வச்சு இமாமை எப்படி செலக்ட் செய்யறது, தேர்ந்தெடுக்கிறது, அது அப்படி நீங்க பாருங்க. இன்னைக்கு அது வந்துங்க ரத்துல் முஃப்தான் ஹனபியினுடைய ஒரு புத்தகம். இது வந்து கிதாபு ஸலாத் என்ற அந்த மொத்த பாடத்துல பாபுல் இமாமத் என்ற பாடத்துல வருது. ரொம்ப தேட வேண்டியது, இமாமத் என்ற பாடத்துல வருது. அதுல பாருங்க, அதாவது தொழக்கூடிய இமாமாக இருக்கக்கூடியவர் தொழும் சட்டம் நன்கு தெரிந்தவராக இருக்க வேண்டும். அதாவது இமாமத் செய்யறான்னு சொன்னா தொழுகிற சட்டம் தெரியணும். சரி, ஓகே. குர்ஆன் அழகான முறையில் ஓத வேண்டும், சரி. பேணுதல் வேணும், சரி. வயதில் மூத்தவராக இருக்கணும், சரி. நல்ல குணம் இருக்கணும், சரி. இது எல்லாத்தையுமே கரெக்டா இருக்கு. 2-3 பேர் இருக்காங்க. யாரை இமாம செய்ய வைக்கிறது, யார் குறைக்கிறதுன்னு பிரச்சனை. அப்படி வரும் பொழுது அழகான முகம், 4 பேர்ல 5 பேர்ல முகம் யாருக்கு அழகா இருக்கணும்? முகம் அழகா இருக்கணும் தான் சொல்ல வைக்கணும். குர்ஆனில் ஆதாரம் காட்டு. கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? குர்ஆனில் அழகான முகம் உடையவனுக்கு தான் முதலிடம். இந்த தந்தைகளுக்கு அடுத்து அழகான முகம். சரி, அழகான முகம் 4-5 பேருக்கு அழகான முகம். குலம், உயர்ந்த குலம் என்ன? குலத்தை உடைச்சு நொறுக்கிட்டு எல்லாரும் ஒன்று என்பதை போதிக்க வந்தது இஸ்லாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைச்சு எரிஞ்சிட்டு மக்களை எல்லாம் ஒரே நிலை கொண்டு வந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்